ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க எந்த நாட்டுடன் இந்தியா கையெழுத்திட்டது? பிரான்ஸ் நாட்டுடன் இந்தியா கையெழுத்திட்டது. முதல் 4 விமானங்கள் 2029 இந்தியாவில் ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் தான் இந்திய கடற்படை தளபதி. அடுத்து பார்த்தோம்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? விராட் கோலி 4வது இடத்தை பெற்று 751 புள்ளிகள் பெற்று 4வது இடத்தை பெற்றிருக்காரு. இந்தியா அப்போ 4th பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த விராட் கோலி தான் பார்த்தோம்னா 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 90 ரூபாய். ஒரு டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய். அடுத்து பார்த்தோம்னா எந்த திட்டத்தின்படி பணி மூப்பு காரணமாக ஓய்வு பெறும் ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளிலேயே அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பிரயாஸ் திட்டத்தின் கீழே தான் இப்போ ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஓய்வூதியத்துக்கான ஆணை அந்த நாள்லேயே வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா பிரயாஸ் திட்டத்தின் கீழே. அடுத்து பார்த்தோம்னா நாட்டிலேயே ஆள்கடத்தல் தொடர்பான வழக்குகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக பதிவாகியுள்ளது? பஞ்சாப் மாநிலத்தில் தான் நாட்டிலேயே ஆள்கடத்தல் தொடர்பான வழக்குகள் அதிகமாக பஞ்சாப் மாநிலத்தில் பதிவாகி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாநிலங்களவை விதி 267 வரம்புகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா விதி 267 கீழ் எம்பிக்கள் அவையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம். இந்த விதியின் கீழ் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அன்றைய தினம் மாநிலங்களவை அலுவல்களை ஒத்தி வைத்துவிட்டு குறிப்பிட்ட தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்படும். எனினும் இந்த விதியை அமல்படுத்த மாநிலங்களவை தலைவரினுடைய ஒப்புதல் அவசியம். ஏன்னா இப்போ எஸ்ஐஆரோட தீர்மானத்துக்காக பார்த்தோம்னா 21 நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மாநிலங்களவை தலைவருக்கு. அவர் அது எல்லாத்தையுமே நிராகரிச்சிருக்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விதி 267 அப்படின்ட்டு மாநிலங்களவையில் விதி இருக்கு. அந்த விதியின் கீழே எம்பிக்கள் அவையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம். இந்த விதியின் கீழே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அன்றைய தினம் மாநிலங்களவையோட மற்ற அலுவல்கள் எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு இந்த தீர்மானம் மீது மட்டும்தான் விவாதம் நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விதியை நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமல்படுத்துறதுக்கு மாநிலங்களவை தலைவரினுடைய ஒப்புதல் அவசியம். இதில் அவர் ஏன் நிராகரிச்சிருக்காரு? மாநிலங்களவையோட தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் நிராகரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. எடுத்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம விதி 267 பயன்படுத்தக்கூடாது. சில முக்கியமான வழக்குகளுக்கு அதாவது தீர்மானங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. 1988 2000 வரைக்கும் இது வரைக்கும் அந்த விதி 267 கீழே 3 நோட்டீஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. 2000க்கு பிறகு பார்த்தோம்னா 8 விவகாரங்கள் மட்டும்தான் இந்த நோட்டீஸ் அதாவது இந்த விதியின் கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்கியமான ரொம்ப அவசியமான விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த விதியை நம்ம பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் இந்த விதியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இதை நிராகரிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இதுவரை எத்தனை தலைவர்களுக்கு பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றுள்ளார்? அதாவது முக்கியமான தலைவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தோம்னா நேரில் சென்று வரவேற்பாங்க விமான நிலையத்தில். இவர் மோடி 7 தலைவர்களுக்கு நேரில் சென்று வரவேற்றுள்ளார். எத்தனை தலைவர்களுக்கு? 7 தலைவர்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆண்டுக்கான சிறந்த வாசகம் விருது எந்த நாட்டின் பிரதமருக்கு கிடைத்துள்ளது? சனே டகாய்ச்சி அப்படின்ற ஜப்பான் நாட்டினுடைய பிரதமருக்கு. ஜப்பானினுடைய முதல் பெண் பிரதமர் அப்படின்ற பெருமையை பிடிச்சிருக்காங்க சனே டகாய்ச்சி அவர்கள். அவங்க நாட்டுக்காக உழைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்ற வாசகத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் இது சிறந்த வாசகம் அப்படின்ட்டு அவங்களுக்கான விருதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா செலவு குறைந்த ரோபோட் ஆசிரியரை எந்த மாநில சிறுவன் உருவாக்கியுள்ளான் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு 17 வயது சிறுவன் தான் இந்த ரோபோட் ஆசிரியரை ஏஐ டீச்சரை உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ செலவில் அப்படின்னு பார்த்தோம்னா 25,000. இது ரொம்ப குறைவான செலவில் ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா T20 கிரிக்கெட் போட்டிகளில் 600 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் நரேன் அப்படின்றவங்க தான் 600 விக்கெட்டை வீழ்த்தி 3வது பந்து வீச்சாளர் அதாவது T20 கிரிக்கெட் போட்டிகளில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க பார்த்தோம்னா ரஷீத் கான் 681 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் பிளேஸில். செகண்ட் பார்த்தோம்னா டுவைன் பிராவோ அப்படின்றவங்க 631 விக்கெட்டுகளை வீழ்த்தி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் சுனில் நரேன் அப்படின்றவங்க 600 விக்கெட்டுகளை வீழ்த்தி 3வது இடத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.